पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மன்னன் திருதராஷ்டிரன் நாம் எல்லாரும் அடிக்கடி நினைவு கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரம் மகாபாரதத்திலே. அவன் பிறவி குருடன். அவனுக்கு வெளிக்கண் மட்டும் குருடாக இல்லை, உட்கண்ணும் குருடாக இருந்தது என்று ராமானுஜர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, சில விஷயங்கள் நன்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட அவனால் பார்க்க முடியல. உதாரணத்துக்கு அவனுக்கு 100 பிள்ளைகள், பிள்ளை பாசம் அதிகம். அவன் தம்பி மாண்டு போயிட்டான் பாண்டு, அவனுக்கு 5 பிள்ளைகள். பாண்டுவின் பிள்ளைகளும் அரண்மனையிலே இவன் பாதுகாப்பிலே வளர்கிறார்கள். தம்பியின் பிள்ளைகளிலே மூத்தவன் தருமன், தன் பிள்ளைகளிலே மூத்தவன் துரியோதனன். திருதராஷ்டிரனுக்கு தம்பியின் பிள்ளைகளிலே மூத்தவனான தர்மன் தான் எல்லோருக்கும் மூத்தவன். எனவே அவனுக்கு தான் ராஜ்யம் கொடுக்கணும் என்ற நிலைமை இருந்தாலும் தன் பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்கிற நப்பாசை திருதராஷ்டிரனுக்கு இருந்தது. ஆகையினால் அவன் துரியோதனன் தர்மர் இவர்களுக்கு இடையிலே அடிக்கடி போட்டி வைத்து இவர்களே யார் சிறப்பானவர்கள் என்று ஜட்ஜ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். அதில் தர்மரை விட துரியோதனுக்கு கொஞ்சம் மார்க் கிடச்சிட்டா அதை வைத்து தம்பியானாலும் திறமையின் அடிப்படையில் இவன் தான் மன்னனாக வரணும் என்று சொல்லிக்கொள்ளலாம் என்று அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். அதனால் அடிக்கடி இந்த கேள்வி கேட்பான், துரியோதனனா தர்மரா யார் சிறந்தவர் அப்படின்னு, யார் நல்லவர், யார் நல்லவராக இருந்து ஆளத் தகுந்தவர் அப்படின்னு கேள்விகள். அது அடிக்கடி அவன் கேட்டான். விதுரன் மகா புத்திசாலியான விதுரர் அவனுக்கு அமைச்சர், ஒரு விதத்தில் அவனுக்கு தம்பி மாதிரி. அந்த விதுரர்கிட்ட கேட்டான். விதுரர் சொன்னார், ரொம்ப சிம்பிள், ஒரு டெஸ்ட்டு வச்சுருவோன்னார். என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டான். நம்ம இளவரசர் துரியோதனன் நாளைக்கு போய் ஒரு 100 பேரை சந்தித்து அவனோட உரையாடி விட்டு அதில் எத்தனை பேர் நல்லவங்க அல்லது எத்தனை பேர் தீயவங்க அப்படின்னு அவர் சொல்லும்படியாக ஏற்பாடு பண்ணணும். உடனே துரியோதனன் மாறு வேஷத்தில் போனான், ஊர் மக்களை சந்தித்தான். 100 சாம்பிள், அந்த 100 பேரோட பேச்சு கொடுத்தான். அந்த பேச்சிலிருந்து அவன் என்ன அவர்களை ஜட்ஜ் பண்ணானோ அதை எழுதினான். எழுதி கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டான். மந்திரி விதுரர் அதையெல்லாம் எடுத்து வாசித்தா அவன் 100 சாம்பிளில் ஒருத்தர் கூட நல்லவர் இல்லைன்னு எழுதிட்டான், எல்லாம் தீயவர்கள் அப்படின்ட்டான். சரி என்று அதை வாங்கி வச்சுட்டு, தர்மர் நீ போய் பார்த்து வா என்று சொன்னார் விதுரர் திருதராஷ்டிரன் முன்னாடி. தர்மராஜர் மாறு வேஷத்தில் போனார், மக்களோட சந்தித்தார், மக்களாக உரையாடினார். உரையாடி தன்னுடைய கண்டுபிடிப்பை 100 சாம்பிளை பற்றி கொடுத்தார். என்ன அதிசயம், அவர் 100க்கு 100 எல்லாருமே நல்லவர்கள் எழுதிட்டார். என்னப்பா இவன் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாரும் நல்லவங்கிறான், நம்ம பிள்ளையாண்டாம் பார்த்தவங்க எல்லாரும் கெட்டவங்கிறான், இதிலிருந்து என்ன நீ முடிவு செய்கிற என்று விதுரரை பார்த்து திருதராஷ்டிரன் கேட்டான். அண்ணா அப்படின்னார் விதுரர், இதிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்களா, துரியோதனன் தீயவன், அதனால் அவனுக்கு எல்லார்ட்டையும் தீமை தான் பார்க்க முடிகிறது. தர்மர் நல்லவர், அதெல்லாம் எல்லார்ட்டையும் நல்லது தான் பார்க்குறார். அட இந்த கதையை எவ்வளோதான் நம்ம கேட்டிருக்கோம் போல இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனால் திருதராஷ்டிரன் கேட்டான், விதுரா இவ்வளோ புத்திசாலித்தமாக டெஸ்ட் வச்சு உனக்கு இந்த மாதிரி பரிசோதனை பண்ணுங்கிற ஐடியா எப்படி வந்ததுன்னு கேட்டான். விதுரர் சொன்னார், ரொம்ப எனக்கு அவ்வளோ யோஜனை கிடையாது, நம்ம பிதாமகர் தாத்தா பீஷ்மர் சொன்னார், அதை வச்சு செஞ்சேன். உடனே பீஷ்மருக்கு இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னு கேட்டான். அவர் எனக்கு ஒரு வரலாறு சொன்னார், அதன் மூலம் என்று சொன்னான் விதுரன்.